ஆன்மாவின் வேண்டுதல். டிசம்பர் 2 திங்கட்கிழமை. எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்து எனக்கு தாயாய், தந்தையாய், சகோதரனாய், நண்பனாய் இருந்து வழிநடத்தும் மீட்பரான இயேசுவே, இந்த நம்பிக்கை தரும் நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். ஓ தச்சனின் மகனாகிய இயேசுவே, மரியாளின் மைந்தனே, உம்மை ஆராதித்து துதிக்கிறேன். அனல் மூட்டுகிற ஆவியானவரே, என்னை மறுரூபமாக்கும் தெய்வமே, நீ செய்து வருகின்ற எல்லா நன்மைகளுக்காகவும் நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். என் நெருக்கடியான நேரத்தில் எனக்கு துணை நின்று என்னை காத்தவரே, உமக்கு சோஸ்திரம். ஒரு குயவன் போல் ஒவ்வொரு நாளும் நீர் என்னை உருவாக்கி கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். என் குறைகளை உம் பரலோக தொடுதலால் நிறைவாக்கி அற்புதங்கள் செய்பவரே சோஸ்திரம். எனக்கு தேவையானவர்களை குறித்து பரிந்து நான் கேட்பதற்கு முன்பே வழங்கி என்னை தாங்கி வருகிறீரே, உமக்கு மகிமை செலுத்துகிறேன். உம் பாதுகாப்பு எனக்கு இருப்பதால் நான் சோதிக்கப்பட்டாலும் அசை வருவதில்லை. உம் கிருபை எனக்கு இருப்பதால் எந்த பேரழிவும் என்னை அணுகுவதில்லை. உம் ரட்சிக்கும் அபிஷேகம் எனக்கு இருப்பதால் தீமைகள் என்னை மேற்கொள்வதில்லை. அமைதியின் பூங்காவில் என்னை இளைப்பார செய்தீரே. கொட்டும் அருவியிலிருந்து எனக்கு பருகும் நிறை தந்தவரே, உமக்கே எல்லா புகழும் உரித்தாகுவோ. இசை ஞானத்தை வழங்கி என்னை பாட வைக்கிறீர். என் குரலை அபிஷேகித்து உம்மை துதிக்க வைக்கிறீர். என் பார்வையை ஆசீர்வதித்து நான் பார்க்கும் இடங்களை எல்லாம் சொந்தமாக்கி தருகிறீர். என் நடைகளை உறுதிப்படுத்தி உயர்ந்த கண்மலைகளைப் போல் ஏற வல்லவை அளித்தீர். என் கைகளை ஆசீர்வதித்து குணப்படுத்த பயன்படுத்துகிறீர். என் இருதயத்தை ஆசீர்வதித்து என்னை மகிமை குன்றா தேவனே, ஆழ்கடலில் ஒளிந்திருக்கும் ரகசியங்களை வெளிக்கொணர்பவரே, சுமைகளை சுகங்களாய் மாற்றி வேதனையை வெற்றியாய் மாற்றி விடுதலை உருவாக்குவதற்காக பயன்படுத்தி உம் ஞானத்தினால் என்னை வாழ வைக்கிறீரே. உம்மை இடைவிடாமல் துதித்து போற்றி மகிழ்கிறேன். விழா காலத்தில் மகிழ்ச்சியால் என்னை நிறைத்து ஆனந்தத்தோடு துதிபாடி கொண்டாடி மகிழ நீர் என்னை சமாதானத்தினால் நிறைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். மகா சாந்தவம் பொறுமையும் உள்ள தேவனே, பூயில் வாழும் மனிதர்கள் பெருகி வரும் பாவங்களை குறித்து கோபப்படாதேயும். தண்டிக்க நினைக்கும் உம் நினைவுகளை உம் இரக்கத்தின் பொருட்டு மாற்றிக்கொள்ளும். ஒருவரும் கெட்டடைந்து போகக்கூடாது என்று விரும்பிய இயேசுவே, உம் மக்களின் மீது கனிவு கொள்ளும். நான் பிறந்ததின் பயன் உம்மை சேருவதே ஆகும். என் ஆன்மாவிற்கு உம்மை வெளிப்படுத்தி என்னை உம்மில் கரைத்துவிடும். ஆமேன்.